ராமநாதபுரம் அருகே பொட்டகவயல் கிராமத்தில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முழங்கால் அளவு தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரால் மாணவிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். மழைக்காலம் வந்தாலே இதே நிலை ஏற்படுவதால் உரிய நடவடிக்கை எடுக்கும்படி பெற்றோர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா நிறைய பாம்புகள், நிறைய பூச்சிகள், அதிக விஷ உள்ள பூச்சிகள் எல்லாம் நிறைய வருது. அதனால கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் முன்னாடி நின்று எங்களுக்கு இந்த தண்ணி இல்லாமல் இப்படி வருஷம் கஷ்டப்படுறதுக்கு இனி வர்ற காலங்களுக்கு கவர்மெண்ட் தண்ணியே இல்லாத அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. ராமநாதபுரத்தை அடுத்த பொட்டகவயல் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில அந்த பொட்டகவயல் ஊராட்சிக்கு உட்பட்ட 4க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த சூழல்ல கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த மழையின் காரணமாக அந்த பள்ளி முழுவதும் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக அந்த மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். அந்த பள்ளியினுடைய நுழைவாயிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் அந்த முழங்கால் அளவு மழைநீர் சென்று அந்த பள்ளிக்குள் படிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அந்த மாணவிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இந்த பள்ளியில் ஆண்டுதோறும் மழை காலங்களில் இது போலவே மழைநீர் தேங்குவதாகவும் இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கப்படுகிறது. மேலும் இந்த மழைநீரில் நடந்தபடி சென்று படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் பாம்பு, பூரான் உள்ளிட்ட விஷ ஜந்துகள் இருப்பதால் தங்களுடைய பிள்ளைகளை உயிருக்கு பயந்தவாறே பள்ளிக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் உடனடியாக இந்த விவகாரம் குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும். அதிகாரிகள் பார்வையிட்டு இந்த பகுதியில் நிரந்தர தீர்வு எட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அந்த பள்ளியினுடைய கழிவறைகள் மிக மோசமான நிலையில் இருப்பதாகவும் அதனை சரி செய்வதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதாகவும்